கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாயக்கனால கூட இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்கள் செய்த புரட்சி, இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷினரிகள் செய்த புரட்சி, தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ மிஷினரிகள் கொண்டு வந்த பல சாதனையான காரியங்கள், சமத்துவமான காரியங்கள், மக்களை நேசிக்கின்ற காரியங்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற கிறிஸ்தவ மிஷினரிகள் கொண்டு வந்த பல காரியங்களை பட்டியல் போட்டால் பட்டியல் மிகப்பெரியது பிரியமானவர்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மிஷினரிகள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கொண்டு வந்த அநேக காரியங்களையே திராவிட கட்சியில் சிலவர்கள் மறைக்கிறார்கள். அந்த வரலாறை சரியாக கொண்டு வருவதும் இல்லை, கொண்டு பேசுவதும் இல்லை. எனவே வருகின்ற நாட்களில் நான் பல செய்திகளோடு இந்த காரியத்தை வேதாகம வசனத்தில் இருக்கிற சில வசனத்தோடு இந்த காரியத்தையும் சம்பந்தப்படுத்தி காண்பித்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிறிஸ்தவ மிஷினரிகள் கொண்டு வந்த காரியம் புரியும், திராவிட கட்சியில் திராவிடத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரியும். தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு பிறகு கிறிஸ்தவ மிஷினரிகள் வாழ்ந்த காலத்திலே தந்தை பெரியார் செய்த புரட்சி, அறிஞர் அண்ணா செய்த புரட்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்போ கிறிஸ்தவ மிஷினரிகள் முதலாவது விதையை போடுகிறார்கள். இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற சனாதனம் அந்த கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சட்டங்கிறது பார்த்தீங்களா, அவ்வளோ மோசமான ஒரு சட்டம். மனித உரிமைக்கு ஏற்ற ஒரு சட்டம் அல்ல, மனிதனுடைய அன்புக்கு ஏற்ற ஒரு சட்டம் அல்ல, மனிதனுடைய சமத்துவத்திற்கு ஏற்ற ஒரு சட்டம் அல்ல சனாதனத்தில் எழுதப்பட்ட பல சட்டங்கள். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. அப்போ திராவிடத்தில் பல இந்துக்கள் இருக்கின்றபடியால் அவர்கள் இந்த சனாதனம் இந்துவோடு கலந்தபடியால் இன்று வரலாறை மறைத்து பேசுகிறார்கள், உண்மையான வரலாறை பேசுவதில்லை. கிறிஸ்தவம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வரவில்லை என்றால் சீகன் பால் தொடங்கி வில்லியம் கேர் தொடங்கி இன்னும் பல கிறிஸ்தவ மிஷினரிகள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் வரவில்லை என்றால் பிரியமானவர்களே, இந்தியா ஆப்பிரிக்கா நாட்டோடு பின்தங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் நான். சரி, நான் நேராக மேட்ருக்கு வந்துடுறேன். இது ஒரு பெரிய சப்ஜெக்டு, நடுவில் நான் பல நாட்களாக இதை நான் பிறகு கொண்டு வர்றேன். அப்போ பாப்பனன் மட்டுமே கல்வி கற்க உரிமை உள்ளது எனவும், சத்திரியன் மட்டுமே நிலம் வைத்து கொள்ள மற்றும் அரசனாக இருக்க முடியும் எனவும், வைசியன் மட்டுமே வியாபாரம் செய்ய உரிமை உள்ளவன் எனவும், சூத்திரன் என்பவன் இவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய வேண்டும் எனவும் இந்த பிராமணர்கள் மனு தர்ம சட்டத்தை கொண்டு வந்து மனுஷனை அடிமைப்படுத்துனதுனால இதை பார்த்த மிஷினரிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள், அன்று இருந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் பார்த்துட்டு மனிதன் எல்லோரும் சமம், அது எப்படி இப்படிப்பட்ட ஒரு வேற்றுமையை வைத்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை செய்கிறீங்கன்னு சொல்லி 1773 அந்த கால பீரியடில் பிரிட்டிஷ் அரசு பல புதிய சட்டங்களை ஏற்ற தொடங்கியது. அப்போ ஆட்டங்காணுதுங்க பிராமணர்களுடைய மனு தர்ம சட்டம், அப்போ ஆட்டங்கான தொடங்கிடுச்சு. அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வியில், பெண் முன்னேற்றத்தில், மருத்துவத்தில், பட்டப்படிப்பில் இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் சாதித்தார்கள் என்றால் அதனுடைய விதை கிறிஸ்தவ மிஷினரிகள், கிறிஸ்தவ தேவ மனிதர்கள் தங்களுடைய உயிரை, தங்களுடைய பிள்ளையை, தங்களுடைய சொத்தை, தங்களுடைய மனைவியை, தங்களுடைய சரீரத்தை அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊற்றி கொடுத்து தியாகம் செய்து தான் இப்படிப்பட்ட புரட்சியை கொண்டு வந்தாங்க. தந்தை பெரியார்கிட்ட கடவுள் மறுப்பு காரியத்தில் தான் எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் அவர் கொண்டு வந்த பல முக்கியமான காரியங்கள், முக்கியமான முன்னேற்றங்கள், முக்கியமான பகுத்தறிவு சார்ந்த பல கொள்கையான பல கருத்துக்களை இன்றைக்கு பலர் பேசுவார்கள், பல கட்சியில் இருக்கிறவங்க. ஆனால் அவர்களே அதை கடைபிடிக்கிறார்கள் என்றால் இல்லை, அதுதான் உண்மை. அறிஞர் அண்ணா அநேக கருத்துக்களை கொண்டு வந்தார், அதையே கட்சியில் இருக்கிறவங்க கடைபிடிக்கிறாங்களா என்றால் இல்லை. எவ்வளோ ஊழல், எவ்வளோ லஞ்சம், எவ்வளோ உபச்சாரம், எவ்வளோ கொள்ளை. ஆனால் பெரியாருடைய கருத்துக்களை, அறிஞர் அண்ணாவுடைய கருத்துக்களை பேசுவார்கள்.
அதே போல் ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டாலும் பாஸ்டருங்க, ஊழியருங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கருத்துக்களை பேசுவார்கள், கொள்கையை பேசுவாங்க. கிறிஸ்துவ மிஷினரிங்கெல்லாம் யாருடைய கொள்கையை கொண்டு வந்தாங்க, யாருடைய கருத்தை கொண்டு வந்தாங்க? பைபிள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை, அந்த கருத்தை, அந்த போதனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் புரட்சி செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பல போதகர்கள், பாஸ்டருங்க, ஊழியக்காரங்களாம் இயேசுவை வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள். அதே போல தான் அரசியல்வாதிகளும் தந்தை பெரியார் கொண்டு வந்த நன்மையான பல காரியங்களை வாழ்க்கையிலையும் கட்சியிலையும் கடைபிடிக்க முடியாதபடி பெரியாரை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அறிஞர் அண்ணாவை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். வரும் நாட்களில் தந்தை பெரியாரினுடைய ஒவ்வொரு பொன்மொழியில் இருக்கிற ஆழமான காரியத்தை நான் சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும். அறிஞர் அண்ணாவுடைய கருத்துக்களை சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும். அம்பேத்கரனுடைய கருத்துக்களை சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும். இவர்கள் சொன்ன கருத்தெல்லாம் பிரியமானவர்களே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு அழகாக தன்னுடைய போதனையில் பேசிட்டார். அவ்வளோ அழகாக பேசிட்டார். அதைத்தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து முதல் ப்ரெஸ் மஷின், அதான் அச்சகம், சீகன் பால் கொண்டு வர பாருங்கள், கிறிஸ்தவ மிஷினரி கொண்டு வர. பைபிளை அச்சகத்தில் கொண்டு வந்து பைபிளை மக்களுக்கு சேர்க்கணும், தமிழ் மொழியில் சேர்க்கணும்னு சொல்லி பாடுபட்டு தமிழ் மொழியில் பைபிளை கொண்டு வந்து சேர்த்தார். ஏன்னா இதை மக்கள் அப்போ இந்த கிறிஸ்தவத்தினுடைய அன்பினால், கிறிஸ்தவ நற்செய்தினால தான் பிரியமானவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது அச்சகம், பிரிண்ட்டு, தைலகம், மருத்துவம், கல்வி. அது மாத்திரமல்ல, பாப்பனை மட்டுமே கல்வி கற்க முடியும் என்ற நிலையில் இருந்த அந்த பிரமாண காரியத்தை, அந்த இனவெறியான மனு சாஸ்திர சட்டத்தை 1835 ஆண்டு லார்டு மெக்காலைன் அவர்களுடைய முயற்சினாலும், அநேக கிறிஸ்தவர்களுடைய முயற்சினாலும் சூத்திரனும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையே கொண்டு வந்ததனால்தான், அவருடைய மெக்காலைன் மூலமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வி அனைவருக்கும் சாத்தியமானது என்ற வரலாறு தயவுசெய்து யாரும் மறந்து போக வேண்டாம். ஆண் குழந்தை பிறந்தால் கங்கா நதியில் தூக்கி போட்டுருந்தோம். ஒரு பிராமணை ஒரு பெண்ணுக்கு எடுத்தால் அவனுக்கு தண்டனை இல்லையா, மற்றவங்க எடுத்தால் கொல்லை பண்ணணுமா? என்ன சட்டம் இது? இதெல்லாம் அன்று தகர்த்தெறியப்பட்டது. 1935 ஆண்டு சூத்திரர்களும் நாற்காலில் உக்காண்டுற, அதாவது என்ன, ஒருத்தவனுக்கு முன்னால் இன்னொருத்தவனும் அடிமை கிடையாது, அவன் முன்னால் நாற்காலியில் உக்காரணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு முன்னால் சர்வசாதாரணமாக நின்று காப்பி குடிப்போம், பேசுவோம். நானும் பேசிக்கிறேன். நான் வேலை செய்கிற பெரிய ரெஜினல் டைரக்டர், அவருக்கு முன்னாலேயே நான் காப்பி குடிச்சிக்கின்னு, கிறிஸ்மஸ் வந்த டைமில் அப்போ ஒரு சின்ன ஒரு பார்ட்டி அங்கே வைக்கும்பொழுது அப்போ அவர்கிட்ட டைரெக்டாகவே கேட்குறான், கிறிஸ்மஸினுடைய உண்மையான அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார் அவர். கிறிஸ்மஸ் உண்மையான அர்த்தத்தோடு இன்று எல்லாரும் கொண்டாடுறீங்களா, இயேசு எதற்காக வந்தார் தெரியுமா அப்படின்னு அப்படி ஒரு லைனில் அப்படியே நற்செய்தி சொன்னேன். சாதாரணமாக எங்களுக்கு முன்னால் எல்லாம் உட்காருவோம். ஆனால் தமிழ்நாட்டில் அன்றைய நாட்களில் நாற்காலியில் உட்கார முடியாது, துண்டு போட முடியாது, துண்டை கட்ட முடியாது, வேட்டி கட்ட முடியாது, செருப்பு போட முடியாது, சட்டை போட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படி அடிமைத்தனத்தில் இருந்த காரியத்தை தான் கிறிஸ்துவ மிஷினரிகள் பார்த்து கொதித்தெழுந்து, என்ன இது, என்ன இயேசுவின் அன்பு. இப்போ புரிகிறதா? கிறிஸ்தவனுடைய அன்பு எப்படின்னு, இயேசு கிறிஸ்து தன்னையே மனிதனுக்காக கொடுத்தார். இந்த அன்பை தான் மிஷினரிங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. சரி, மேட்ருக்கு நான் போயிடுறேன். அப்போ 1930, 35 அதற்கு முன்னாலேயும் சரி, அதற்கு பின்னாலேயும் சரி, பல சட்டங்களை கொண்டு வந்து சக மனிதனோடு மனிதன் நாற்காலில் உட்காரலாம், எல்லாம் செய்யலான்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு மனு சாஸ்திர சட்டத்தை முழுமையாக என்ன செஞ்சாங்கன்னா, மிஷினரிங்களும் சரி, பிரிட்டிஷ் அரசாங்கமும் சரி, மனு சாஸ்திர சட்டம் மனிதனை கொடுமைப்படுத்துகிற, மனிதனை வேறுபடுத்துகிற, பிரித்து பார்க்கின்ற, சமத்துவம் இல்லாத பல காரியங்கள் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தடை செய்தார்கள் என்று பார்க்குறோம். பிரியமானவர்களே, அன்றைய காலத்தில் இருந்த கொடுமைகள்லாம் நான் ஒரு நாட்களில் சரித்திரத்தோடு பேசுகிறேன், அப்போ தான் புரியும். பெண்களுடைய முளை வரி கொடுமை, ஆண்களுடைய மீச வரி கொடுமை, துண்டு வரி கொடுமை, தங்கத்தாலி வரி கொடுமை, தெய்வ குற்ற நரபலி கொடுமை, பனை வரி கொடுமை, உடன்கட்டை ஏறுதல், பெண்ணு, அதாவது வீட்டுக்கார் செத்துட்டா பெண்ணும் அப்படியே அவங்களையும் படுக்க வச்சு கொல்லி போட்டு எரிக்கிற கொடுமை, இப்படி பல கொடுமைகள். இந்த கொடுமைகள் எல்லாம்
பெண்ணுக்கு எதிரான கொடுமை, ஆணுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாம் பல அந்த சனாதன சட்டத்தில் இருந்த எல்லா கொடுமைகளையும் நீக்கி கிறிஸ்தவ மிஷினரிகள், தந்தை பெரியார் போன்ற, அறிஞர் அண்ணா போன்ற பலர் இணைந்து சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பல சட்டங்களை மாற்றினார்கள் என்று பார்க்குறோம். இன்னும் அநேக காரியங்கள் ஒரு 4 நாட்கள் நான் சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தர் இந்த மீசைக்கு வரி போட்டாங்க பார்த்தீங்களா? அதாவது பிராமணங்களாம் மீசை வைக்கலாம், மற்றவங்க என்ன கொடுமை இது? அப்போ சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுவதுமாக சுற்றும் பயணம் செய்து அவர் என்ன புரட்சி செய்தார்னு பாருங்கள். எனவே திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய வரலாறை தயவு செய்து யூடியூப்பில் பேசுகிறவங்களும் சரி, கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, தயவு செய்து படிங்க. கிறிஸ்தவ மிஷினரிகள் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்கன்னு சரித்திரத்தை புரட்டி பார்த்து உண்மையை பேசுங்க. நீங்கள் இந்துவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உண்மையை பேசுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால் தான் இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து இப்படி செஞ்சாங்க. அதனால தான் இன்றைக்கு நீ இந்துவாக இருந்தாலும், பல தெய்வங்களை நீ தெய்வமாக கும்பிட்டாலும், தயவுசெய்து வரலாறை மாற்றாதீர்கள். கிறிஸ்தவத்தில் நடந்த அந்த புரட்சி, கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்த அந்த புரட்சியை தயவுசெய்து மாற்றாதீர்கள், மறைக்காதீர்கள், யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அரசியல் கட்சி என்ற பேரில், ஓட்டு என்ற பேரில் தயவுசெய்து இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. ஓட்டுக்காக, பணத்துக்காக காரியத்தை, வரலாற்றை மாற்றாதீர்கள். பிரியமானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பை ருசித்த தேவ மனிதர்கள் தான். சீகன் பாலனுடைய, நான் தரங்கம்பாடியில் இன்று இன்ஜினியரிங் படிக்கும்போது அங்கே தங்கி சீகன் பால் வந்து முட்டி போட்டு ஜெபித்து சிறைச்சாலையில் இருந்த அந்த சிறைச்சாலை எவ்வளோ கொடுமைகளை அவர் அனுபவித்தார்னு யோசித்து பாருங்கள். தமிழ் கற்றுக்கொள்ள எவ்வளோ கொடுமைகள் யோசித்து பாருங்கள். ஜி போப்பு, இன்னும் அநேக தேவ மனிதர்கள் ஒரு நாட்களில் நம்ம பார்க்குறோம். அரசியலுக்காக வரலாற்றை மாற்றாதீர்கள். தயவுசெய்து போதகர்களே, பணத்திற்காக இயேசுவை விற்காதீர்கள். பைபிளை படிங்க, சத்தியத்தை படிங்க, வரலாறை படிங்க, உண்மையை பேசுங்க. அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். இது அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும், ஆன்மீக தலைவர்களுக்கும் பொருந்தும், கிறிஸ்தவ போதகர்களுக்கும் பொருந்தும், விசுவாசிகளுக்கும் பொருந்தும். எனவே இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை விதைப்போம். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அநேகரை இயேசு கிறிஸ்து ஒன்றை திருப்புவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, மிஷினரிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மிஷினரிகளுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் அனுப்பவில்லை என்றால் இன்றைக்கு நானே கல்வி கற்றிருக்க முடியாது, பைபிளை தமிழில் வாசித்திருக்க முடியாது, உண்மை அறிந்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட கிருபையை இந்திய மக்களுக்கு, இந்திய தேசத்திற்கு உம்முடைய மிஷினரிகள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அநேக கட்சிகள், அநேக மதங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ள, வரலாறை புரிந்து கொள்ள, பைபிளை புரிந்து கொள்ள, சத்தியத்தை புரிந்து கொள்ள, ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய போதனையை ஏற்றுக்கொள்ள, அதன்படி வாழ அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், விசுவாசிகள் மனம் திரும்ப கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.